ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. நம்ம இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதவோ பேசவோ நினைக்கிறோம் அப்படின்னா வேர்ப் இல்லாமல் நம்மளால் எழுதவும் முடியாது, இங்கிலீஷ் பேசவும் முடியாது. இந்த வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ பாருங்களேன், நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சாப்பிடுகிறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா தமிழில் முழுமையாக இருக்குதுல்ல, ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஈட். உங்களுக்கு புரியுதாங்க? ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். இதில் வேர்ப்னா என்ன அப்படின்னா ஈட் தான் வேர்ப். நம்ம செய்யக்கூடிய செயல்லாம் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது தாங்க வேர்ப். இப்போது இந்த வேர்ப் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் முழுமை அடையுமா அப்படின்னா முடியவே முடியாது. கண்டிப்பாக வேர்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸை நீங்கள் வேர்ப் இல்லாமல் நீங்கள் பேசி பாருங்கள். நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நீங்கள் சொல்லி பாருங்கள் வேர்ப் இல்லாமல். ஐ மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா சாப்பிட்றது தான் வேர்ப். ஈட், ஐ ஈட். இப்போ தான் இந்த சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அதை தான் நாம் வேர்புன்னு சொல்லுவோம். நம்ம எந்த சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணாலும் பேசினாலுமே வேர்ப் இல்லாமல் நம்மளால் பேசவோ எழுதவோ முடியாதுங்க. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அவன் வர்றான், அவன் வருகிறான். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹீ கம்ஸ், ஹீ கம்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வேர்ப்னா என்னென்னு தெரியுதா? கம்ஸ் தான் வேர்ப். இந்த கம்ஸ் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் முழுமையே அடையாது. ஸோ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ்க்குமே வேர்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1 அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் காமெண்ட்டில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா டே 2ஓட வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு ஈவினிங் சாயந்தரம் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் ஆகுது. நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக அந்த வீடியோ பார்க்கலாங்க. இன்றைக்கி நாம் 100 ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க. கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தங்க. கோ போ, வாக் நட, ரன் ஓடு, ஸ்டாண்டப் எழுந்து நில், சிட் டவுன் உட்கார், ரைட் எழுது, ட்ரா வரை, ஸ்விம் நீந்து, லாஃப் சிரி, க்ரை அழு, கேரி சுமந்துகொள், ஹோல்ட் பிடித்துக்கொள், பாத் குளி, வாஷ் கழுவு. என் கூட சேர்ந்து நீங்களும் நான் இங்கிலீஷில் சொல்லும்போது தமிழில் என்ன வருதுன்ட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ரீட் வாசி, ஈட் சாப்பிடு, ட்ரிங்க் குடி, த்ரோ வீசு, கேட்ச் பிடி, புல் இழு, புஷ் தள்ளு, சிங்க் பாடு, டான்ஸ் நடனமாடு, ஃப்ளை பற, கட் வெட்டு, பிரேக் உடை, ரிமூவ் நீக்கு, ஃபோல்ட் மடி, டாக் பேசு, ஸ்டடி படி, லிசன் கேள், கால் கூப்பிடு, கலெக்ட் திரட்டு, கவுண்ட் எண்ணு, ஆட் கூட்டு, ஓப்பன்
திற, க்ளோஸ் மூடு, ஃபிக்ஸ் சரி செய், லீவ் வால், லீவ் விட்டுவிடு, ஸ்ப்ரெட் பரப்பு, ரெக்கார்ட் பதிவு செய், செல் விற்க, பே செலுத்து, பை வாங்கு, ஷேக் குலுக்கு, ஸ்டார்ட் ஆரம்பி, ஸ்டாப் நிறுத்து, திங்க் யோசி, டூ செய், ட்ரை முயற்சி, டிசைட் முடிவு செய், சேவ் சேமிக்கவும், ஃபாலோ பின்பற்று, ரிப்ளே பதிலளி, எஸ்கேப் தப்பித்தல், ரிமைண்ட் நினைவூட்டு, ப்ளே விளையாடு, குக் சமை, ஸ்டீல் திருடு, ஆஸ்க் கேள், பிளஸ் ஆசீர்வதி, டச் தொடுதல், ஸ்மெல் வாசனை, டேஸ்ட் சுவை, பிளிங்க் கண் சிமிட்டு, ஃபீல் உணர்வு, ரப் தேய், பர்த் பிறப்பு, டெத் இறப்பு, செலப்ரேட் கொண்டாடு, எக்ஸ்பிளைன் விளக்கம், ஃபைண்ட் கண்டுபிடி, கிளாப் கைதட்டு, ஜம்ப் குதி, சிங் பாடு, கிக் உதை, பிஞ்ச் கில், லிசன் கேள், ஸ்டாண்ட் நில், சிட் உட்காரு, லுக் பார், வாஷ் கழுவுதல், லீன் சாய்தல், லிஃப்ட் தூக்கு, ஷேக் கை குலுக்கல், நோ தெரியும், பிலீவ் நம்பு, கன்வே தெரிவி, மேக் உருவாக்கு, ஸ்பிட் துப்பு, டேஸ்ட் சுவைத்துப்பார், கால் கூப்பிடு. ஓகேங்க, இந்த 100 ஆக்சன் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் டென்சஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.